வணக்கம் நண்பர்களே. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆண்டுதோறும் இராணுவ வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடும் பாரம்பரியத்தை தொடர்ந்தார். இந்த ஆண்டு அவர் இந்திய கடற்படையின் கோவா மற்றும் கார்வார் கடற்படை பகுதியில் உள்ள INS விக்ராந்த் விமான தாங்கியில் கப்பலில் இருந்து கடற்படை வீரர்களுடன் சேர்ந்து கொண்டார். இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் முழு விவரங்களையும் பிரதமரின் உரையின் சிறப்பம்சங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் இந்த சேனலுக்குள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பவர்களாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிரதமர் மோடி INS விக்ராந்தில் கடற்படை வீரர்கள் மத்தியில் நின்று கொண்டு உரையாற்றிய தருணம் மிகவும் கண்ணியமானது. அவர் கூறினார், இன்று ஒரு அற்புதமான நாள். இந்த காட்சி மறக்க முடியாதது. ஒரு பக்கம் எல்லையற்ற கடல் உள்ளது, மறுபக்கம் எல்லையற்ற சக்திகளை உள்ளடக்கிய இந்த மாபெரும் INS விக்ராந்த் உள்ளது. கடல் நீரில் பிரதிபலிக்கும் சூரிய ஒளியை விட நமது வீரர்கள் ஏற்றிய தீபாவளி விளக்குகளின் பிரகாசமே இன்று அதிகம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். நேற்று இரவு நான் உங்களுடன் இருந்ததை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நீங்கள் தேசபக்தி பாடல்களை பாடிய விகிதம், அதில் ஆபரேஷன் சிந்தூரை பற்றி கூறிய விகிதம் ஒரு போர்க்களத்தில் நிற்கும் வீரனின் உணர்ச்சியைப் போல் இருந்தது. வீரர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை கண்டதன் விளைவாக மனநிலைவோடு வழக்கத்தை விட விரைவாக தூங்கியதாகவும் கூறினார். இந்திய கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடுவது தனது பாக்கியம் என்று அவர் கூறியது மிகவும் உருக்கமான தருணமாக இருந்தது. இந்த நிகழ்வின் மிக முக்கியமான அம்சம் பிரதமர் INS விக்ராந்தின் ஸ்ட்ராட்டஜிக் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். சில மாதங்களுக்கு முன் விக்ராந்த் என்ற பெயரே பாகிஸ்தான் முழுவதும் அச்ச அலைகளை அனுப்பியதை நாம் கண்டோம். INS விக்ராந்த் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லா இரவுகளை கொடுத்தது. போர் தொடங்குவதற்கு முன்பே எதிரியின் தைரியத்தை உடைக்கும் பெயர் இதுவாகும். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்திய ஆயுத படைகளின் அசாதாரண ஒருங்கிணைப்பு மற்றும் வீரம் பாகிஸ்தானை விரைவாக சரணடைய வைத்தது என்பதை அவர் நினைவூட்டினார். INS விக்ராந்தில் இருந்தபடியே பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கும் கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தர்களுக்கும் தனது மனமார்ந்த தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்தியாவின் தன்னிறைவு மற்றும் பாதுகாப்பு துறையில் இந்தியா செய்து வரும் முன்னேற்றங்களை பற்றியும் அவர் குறிப்பிட்டார். இறுதியாக நமது கடற்படை வீரர்களின் வீரத்தை, நமது தேசத்தின் பலத்தையும் வெல்லும் விதத்தில் வீடியோவை முடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.